அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை மதுரை மாவட்ட வடக்கு வட்டார ஜமாத்துல் உலமா சபை நடத்தக்கூடிய ஆலிம்களுக்கான திறனாய்வு பயிலரங்கம் அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் இன்று இந்த நிகழ்வு இப்பொழுது துவங்க இருக்கிறது. இந்த நிகழ்வின் துவக்கமாக வடக்கு வட்டார ஜமாத்துல் உலமா சபையுடைய செயலாளர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் ஏ பீர் காஜா நாஃபி ஹஸரத் அவர்கள் இறை வசனம் ஓதி இப்பொழுது துவங்கி வைத்தார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் இங்கே தற்பொழுது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை மதுரை மாவட்ட வடக்கு வட்டார ஜமாத்துல் உலமா சபை சார்பாக ஆலிம்களுக்கான திறனாய்வு பயிலரங்கம் தற்பொழுது துவங்கியிருக்கிறது. இதை ஆரம்பத்தில் எங்கள் வட்டாரத்தில் ஆலோசிக்கிற பொழுது ஒரு வட்டாரத்திற்கான நிகழ்வாகவே நாங்கள் இதை முதலில் ஆரம்பித்தோம், ஆலோசனை செய்தோம். அதற்கு பிறகு இதனுடைய அறிவிப்புகள் வெளியான பிறகு மதுரை மாவட்ட உலமாக்கள் அது மாத்திரமல்லாமல் தமிழகத்தின் பல பகுதியில் இருந்து அழைப்புகள் வந்து இதிலே நாங்கள் பங்கு கொள்ளலாமா என்று கேட்ட பொழுது மீண்டும் இதை கொஞ்சம் பரவலான ஒரு நிகழ்வாக ஆலோசித்து தற்பொழுது அவருடைய ஒத்துழைப்போடு இந்த நிகழ்வு துவங்கியிருக்கிறது. இந்த நிகழ்வை நடத்துவதற்கு இந்த ஜமாத்தார்கள் நாம் குழுமியிருக்கின்ற கலைநகர் மஸ்ஜிதே உமர்
ரலியல்லாஹு அன்ஹு ஜும்மா பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தார்கள் எங்களிடத்திலேயே இந்த நிகழ்வை நடத்துங்கள், நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் தர காத்திருக்கிறோம் என்பதாக மகிழ்ச்சியோடு இந்த இடத்தையும் நமக்கு ஏற்பாடு செய்து தந்தார்கள். சங்கியானவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ஆளுங்களாகிய எங்களுக்கு நன்றாகவே விளங்கி இருக்கும். ஜும்மா பயான் என்பது இன்றைக்கு மார்க்க விஷயங்கள் என்பதை தாண்டி மனிதனுக்கு தேவையான எல்லா நிகழ்வையுமே சமகால நிகழ்வுகளை இன்றைக்கு இளம் உலமாக்கள் மிக சிறப்பான முறையில் தந்து கொண்டிருக்கிறார்கள். சமகால நிகழ்வுகளை நாம் எடுத்து வைக்கிற பொழுது நம்முடைய உரைகள் அது எந்த விதத்திலையும் தரம் குறைந்ததாக மாறிவிடக் கூடாது. மிக தெளிவான முறையிலே மக்களுக்கு முழுமையான செய்திகளை கொண்டு சேர்ப்பதோடு நாமும் ஒரு ஆளுமைகளாக உருவாகி கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே இந்த பயிலரங்கம் தற்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், வருகின்ற எல்லோரையும் நாங்கள் அன்போடு ஏற்றுக்கொண்டு வரவேற்புரை இந்த கலைநகர் மஸ்ஜிதே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் சாஹிப் அவர்கள் தலைமை உரை நிகழ்த்துவார், வரவேற்புரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய அருள் எல்லாம் நாயகம் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் நாயகத்தின் கலிஃபாக்கள் மீதும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். மதுரை மாவட்ட உலமா சபை வடக்கு வட்ட உலமா சபை நடத்தும் இந்த ஆலிம்களுக்கான திறனாய்வு பயணம் இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழகத்தில் முன்னோடியாக இருக்கிற ஆலிம்கள் இந்நிகழ்ச்சியில் திரளாக வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்களின் வாரிசுகளாக இருக்கிற உலமாக்கள் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் மஸ்ஜித் உமர் அலி ஜும்மா தொழுகை பள்ளிவாசல் சார்பாகவும் எங்கள் நிர்வாகிகள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வரவேற்பது அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் மூலமாக நம்முடைய சமூகத்திற்கு பல வகையான பயன்கள் வல்ல ரஹ்மான் தந்தவர்கள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். துவக்கமாக நமது பயிலரங்கத்தின் முதல் பயிற்சியாளர் மதுரை பீபுகுளம் ஜுபைதா ஜும்மா பள்ளியினுடைய பேஷிமான் பெருந்தகை சங்கமிகு இளம் மௌலவி சமீருல்லா சதக்கி ஹதரத் அவர்கள் தற்பொழுது முதல் பயிற்சியை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்பார்கள். இளம் மௌலவி அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால நல்ல திறமை உள்ள மிக மகாரத் உள்ள துடிப்பான ஒரு இளைய மௌலவி அவர்கள். வட்டாரம் சார்ந்த நிறைய நிகழ்வுகளுக்கு அவர் தான் என்ன செய்வாங்கன்னா சின்ன சின்ன போஸ்ட் அடி பண்ணுறது, மொபைல் சம்மந்தமான நிறைய விஷயங்களை வந்து இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு போதவங்க தெளிவுபடுத்துவாங்க. கேள்விகள் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஃபைனலாக லாஸ்ட்டில் இன்ஷா அல்லாஹ் நம்ம இரண்டாம் சிறப்பு உரையை நிகழ்த்திருக்கின்ற பஷீர் உஸ்மான் எங்களுடைய உரையை தொடர்ந்து மற்ற கேள்விகள் இன்ஷா அல்லாஹ் கேட்கப்படும். அந்த கேள்வியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் குறித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா சந்தேகமும் இன்ஷா அல்லாஹ் இறுதியில் இன்ஷா அல்லாஹ் நிவர்த்தி செய்யப்படும். கருணை கடல் நாகூரா, கருணை கடல் நாகூரா, உம்மை நம்பி வந்தேன் தெய்வீகரே மீரா. கருணை கடல் நாகூரா,
மாணிக்க பூருதித்த மாசில்லாமணியே மாணிக்க பூருதித்த மாசில்லாமணியே மாணிக்க ஏதுமின்றி கலங்கி நின்றேன் கதியே மாணிக்க பூருதித்த மாசில்லாமணியே மாணிக்க ஏதுமின்றி கலங்கி நின்றேன் கதியே காக்கும் கரம் தருவீர் காருண்ய நபி பேரா காக்கும் கரம் தருவீர் காருண்ய நபி பேரா கலங்கிய கண் துடைக்கும் காதிர்வழி மீரா கலங்கிய கண் துடைக்கும் காதிர்வழி மீரா கருணை கடல் நாமூரா கருணை கடல் நாமூரா அம்மை நம்பி வந்தேன் தெய்வீகரே மீரா. Bismillah, alhamdulillah, salatu wassalamu alayka ya sayyidi ya Rasulullah Ana Sultan Ibrahim wa ismi ila khairil bariyati intimadi. Bismillahirrahmanirrahim. முதலாவதாக நம்முடைய மதுரை மாவட்ட வடக்கு வட்டார ஜமாஅத் உலமா சபையினுடைய இந்த முன்னெடுப்புக்கு அல்லாஹ் தஆலா பொருத்தத்தை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் இந்த மஜ்லிஸில் கூறப்படக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் கபூலாக்கி அருள் புரிவானாக. ஆமீன். சிறப்பு விருந்தினர் பஷீர் அஹ்மத் உஸ்மானி உஸ்தாத் அவர்கள் ஒரு சார்ந்த அனைவர்கள் இந்த நிர்வாகிகள் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் அல்லாஹ் கபூலாக்கி அருள் புரிவானாக. ஆமீன். முதலாவதாக என்னுடைய கோர்ட் என்ன அப்படின்னா என்னுடைய விஷயம் என்ன அப்படின்னா யூடியூப்ல இருக்கக்கூடிய பயான்களை பதிவிறக்கம் செய்வது எப்படி ஃபர்ஸ்ட் விஷயம். அது அல்லாம அதற்கடுத்து நான் என்ன மொபைல் போஸ்டர்னா என்னன்னா இன்ஷா அல்லாஹ் வேகமாக நான் முடிக்க வேண்டும். கொடுக்கக்கூடிய டைம் அரை மணி நேரம் தான், ரொம்ப ஃபாஸ்டா போறேன் இன்ஷா அல்லாஹ். மொபைல் போஸ்டர் என்பது இந்த மாதிரி உங்களுக்கு கொண்டு வர முடியுமானா முடியாது. ஆனால் சமூக வலைதளங்களில் உங்களுடைய அந்த நிகழ்வுகளை அதிகமாக பரப்பலாம். அந்த மொபைல் போஸ்டர்ல பல விதங்கள் இருக்கு. நான் அதை இன்ஷால்லா ஓப்பனா ஒண்ணா இன்ஷால்லா உங்களுக்கு காட்டுவேன். அது எப்படி செய்வது, அதுக்கு எத்தனை ஆப்புகள் இருக்கு, அதுல முக்கியமான எத்தனை ஆப், ரொம்ப தெளிவாக செய்வதற்கு எந்த ஆப் மொபைல் மீன்ஸ் நான் டேப் வச்சிருக்கேன்னா டேப்ல இது மொபைல் மாதிரி தான், இது ஒரு ஆண்ட்ராய்டு மாதிரி தான், ஆண்ட்ராய்டு டிவைஸ் மாதிரி. ஏன்னா லேப்டாப்ல பண்ணும் பொழுது அது மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும் வித்தியாசம் வேற. ஆனா அந்த டேப் என்கின்ற பொழுது மொபைல்ல இருக்கிற மாதிரியே அதுலயும் இருக்கும். அதனால இதுல பண்றது ஒண்ணுதான், மொபைல்ல பண்றது ஒண்ணுதான். அப்ப என்னென்ன ஆப்புகள்ல பண்ணலாம், அது அல்லாம ஏஐ மூலமாக இது நம்ம சொல்லல, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏஐ மூலமா ஏஐ மூலமா பண்றதுல மொபைல் போஸ்டர் பண்ணலாம். அது ஆனா தமிழ்ல வர அளவுக்கு இன்னும் கொண்டு வரலையா. தமிழ்ல நீங்க டைப் பண்ணீங்கன்னா என்னமோ குழம்புற மாதிரி வரும். ஆனா இங்கிலீஷ்ல ரொம்ப சூப்பரா அற்புதமா கொண்டு வரலாம். அது எப்படி, ரொம்ப ஃபாஸ்டா செய்யணும், அது எப்படி என்பதுதான் இங்க விஷயமே. இன்ஷா அல்லாஹ் அது நம்ம வெகு சீக்கிரமாக இதுல பார்ப்போம். அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக விளங்குவதற்கும் அதை விளக்குவதற்கும் தௌஃபீக் செய்வானாக. சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூலாக்குவானா. இப்ப இருக்கக்கூடிய எல்லா ஆலிம்களும் நிச்சயமாக மீடியா சார்ந்து சின்னதாக நாலேஜ் உடைய நபர்கள் தான். அவங்களுக்கு தான் இந்த கிளாஸ். முதலாவதாக ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அறிமுகப்படுத்துறேன்னா, மீடியா சார்ந்து நாலேஜ் உள்ளவங்க மட்டும் தான் நான் சொல்றதே புரியும். அப்படி இல்லைன்னா ஒரு சின்னதா ஒரு இங்கிலீஷ் வார்த்தைகள் மீடியா சார்ந்த நாலேஜ் இருந்தா போதும், உங்களுக்கு அற்புதமாக இன்ஷா அல்லாஹ் புரியும். அப்ப முதலாவதாக யூடியூப் சேனல்ல நம்ம பதிவிறக்கம் செய்வதுன்னா என்ன, டவுன்லோடு செய்யறது. ஒரு வீடியோவை டவுன்லோட் செய்ய யூடியூப் சேனல் அல்லாம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல் இது எல்லாத்துலயுமே ஒரு வீடியோவை டவுன்லோட் செய்யறதுக்கு எத்தனையோ ஆப்புகள், எத்தனையோ வெப்சைட்டுகள் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு ஆப் SEAL சீல்னு ஒரு ஆப் இருக்கு. இது நீங்க இதுல கிடைக்காது, உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல கிடைக்காது, குரோம்ல கிடைக்கும். ஆனா குரோம்ல கிடைக்கும்னா இது ஒன்னும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த விதமான ஆப்பும் கிடையாது. நல்ல இந்த சேஃப்டியான ஆப் தான் SEAL சீல். இதுதான் நம்முடைய ஐகான் இப்படிதான் இருக்கும். இந்த படம்
இதுதான் இந்த சீல் என்கிற நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த லிங்கை எடுத்து இதுல பேஸ்ட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல என்ன சரி எல்லாமே அப்படி இருக்கு அதுதான் யூடியூப் டவுன்லோட் போட்டா வந்துருமே அப்படின்னா இதுல என்ன பெரிய பிளஸ் பாயிண்ட் தெரியுமா? உங்களுக்கு ஆடியோ வேணும்னா ஆடியோ எந்த குவாலிட்டியில வேணும், வீடியோ வேணும்னா வீடியோ எந்த குவாலிட்டி, ஆடியோ வீடியோ சேர்ந்து வேணுமா இல்ல அதுல அப்லோட் பண்ணிருப்பாங்கல்ல. நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன், அஜித் சுவாதி உஸ்தாத் வந்து இந்த போன்ல எடுக்கிறாங்க, நம்ம கேமரா எடுக்கிறோம், ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன், 8 ஜிபிக்கு நான் அப்லோட் பண்றேன். அதே 8 ஜிபிக்கு உங்களால டவுன்லோட் பண்ணவே முடியாது. அதே குவாலிட்டியை வந்து அதே குவாலிட்டியில உங்களால டவுன்லோட் பண்ண முடியாது, கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகி தான் வரும். இதுல என்ன ஆகும்னா 8 ஜிபி பண்ணவே முடியாது, 4 ஜிபி பண்ணலாம். ஆனா எல்லாத்தையும் 4 ஜிபி பண்ணவே முடியாது. அதான் இந்த சீலுடைய ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். இது டவுன்லோட் பண்றதுக்கு. இதுல அப்லோட் பண்ணுவோம் பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் யூடியூப் சேனல் ஓபன் பண்ண தெரிஞ்சிருக்கும். யூடியூப் சேனல் இருப்பவர்களுக்கு மட்டும் நான் இதை சொல்றேன். அப்லோட் பண்றவங்க அதிகமாக மேபி நான் சொல்ற மாதிரி வழிகள் உங்களுக்கு தெரிந்திருந்தா அல்ஹம்துலில்லாஹ், தெரியாதவர்களுக்கு இந்த விஷயம் ஏன்னா யூடியூப்ல அப்லோட் பண்றதுல 2 விதமா அப்லோட் பண்ணுவாங்க. யூடியூப் சேனல் சாதாரணமா வச்சிருக்கக்கூடிய நபர்கள் யூடியூப் வந்து சாதாரணமா யூடியூப்குள்ள போய் அங்க இருந்து அப்லோட் பண்ணுவாங்க. இப்படி யூடியூப்குள்ள போய் அங்க இருந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஆனா இன்னொருத்தவங்க ஒய்டி மீடியான்னு இருக்கும், இந்த யூடியூப் ஸ்டூடியோ, இந்த யூடியூப் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த யூடியூப் ஸ்டூடியோக்குள்ள போய் அப்லோட் கொடுத்து பண்ணுவாங்க. அதுதான் வந்து 2 முறை. ஆனா இது அல்லாம இன்னொரு முறை இருக்கு. இது இப்படி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு மானிட்டரைசிங் சொல்லுவாங்க, அதாவது அது மூலமா வருமானம் வரக்கூடிய விஷயம். இது என்ன செய்யணும், முதல்ல நீங்க இந்த 2 விதத்துல நீங்க பண்ற நபரா இருந்தா தயவு செய்து நிப்பாட்டிடு. யூடியூப்ல அப்லோட் பண்ண பொழுது இந்த 2 விதத்துல நீங்க பண்ணக்கூடாது. வேற எந்த விதத்துல பண்ணணும்னா குரோம்குள்ள போயிடும். குரோம்குள்ள யூடியூப் ஸ்டூடியோ, அதுல யூடியூப் ஸ்டூடியோன்னு இருக்கும். யூடியூப் ஸ்டூடியோல போய் உங்களுடைய ஏற்கனவே நீங்க வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஐடிக்கு தானா அது கூட்டிட்டு போயிடும். அது இப்படி இப்படி வந்துடும். உங்களோட யூடியூப் ஸ்டூடியோ இருந்துச்சுன்னு சொன்னா இப்படி வந்துடும். அதுக்கு அடுத்து நீங்க தனியா வந்து அது வரல, இப்படி வந்துடும். இப்படி வந்துச்சுன்னு சொன்னா உங்களுடைய என்ன சேனல் நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த சேனல் வரும். நம்ம இஷ்கே மதீனா புரதாட்டின்னு ஒரு சேனல் வச்சிருக்கீங்களா, அந்த சேனல் வரும். இப்ப இதுல எப்படி அப்லோட் பண்றதுன்னா, உங்களுக்கு நார்மலா அப்லோட் இங்க இருக்கும், செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு இந்த விஷயம் என்னன்றதை நான் சொல்றேன். இப்ப நம்ம ஹஜ்ரத் வீடியோ ஹஜ்ரத் பேசினா ஒரு நூரே முஹம்மதியா அப்படின்ற ஒரு வீடியோ இன்ஷாஅல்லாஹ் அப்லோட் பண்ண போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் இப்படிதான் இருக்கும். இது வந்து குரோம்ல போன உடனே உங்களுக்கு இருக்காது. அதுக்கு நீங்க ஒரு சின்ன செட்டப் பண்ணணும். என்னன்னா டெஸ்க்டாப் அப்படின்னு ஒரு செட்டப் இருக்கும் குரோம்ல. இப்படி நீங்க 3 டாட் கொடுத்தீங்கன்னா இந்த டெஸ்க்டாப் இருக்கு பாத்தீங்களா, 3ஆவதா பாருங்க TS, அதை நீங்க போன்ல வந்து நீங்க இது பண்ணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த வரும், இல்லைன்னா நார்மலா தான் வரும். ஓகேங்களா, இது வந்து கம்ப்யூட்டர்ல வர மாதிரி வரும். அப்பதான் இப்போ இதுல வந்து நம்ம தலைப்பு கொடுத்து, இப்ப நான் வந்து தலைப்பு இன்ஷாஅல்லாஹ் கொடுக்கல, 100 கூட கொடுப்போம். நூரே முகமதியா கொடுத்தா தலைப்பு. இப்ப 2வது கான்செப்ட் மெயினான விஷயம் எதுக்குன்னா, அடுத்ததா இருப்பாங்க, அதாவது நீங்க எங்கே பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கு பாத்தீங்களா, இது கொடுக்கும். இதுதான் மெயின். இது வந்து யூடியூப்லயே வராது. ஆமா, ஓகே, இப்படி இருக்கும் ஐகான். இதுல நீங்க இதை கிளிக் பண்ணணும். நான் இப்படியே சொல்லிடுறேன். ஓஹோ, அதுதான் நீங்க டெஸ்க்டாப் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போயிட்டீங்களா, காட்டுங்க. இப்போ என்னன்னா, இந்த ஒரு நீங்க ஒய்டி மீடியா வச்சிருந்தீங்கன்னா, ஒய்டி ஸ்டூடியோன்னு இருக்கு பாத்தீங்களா, அது நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகாது. இந்த நேரம் அதுக்குள்ள போயிடும். அது இல்ல இருக்கு, அதான் அதுக்குள்ள போயிடும். நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி வராது, டைரக்டா அதுக்குள்ள போயிடும். ஃபர்ஸ்ட் தடவை மட்டும் அதை நீங்க அழிச்சிடணும். யூடியூப்ல ஒய்டி ஸ்டூடியோவை நீங்க அழிச்சிட்டு அதுக்கு அடுத்து தான் நீங்க வந்து இந்த இது பண்ணணும். இந்த இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி காட்டும், இந்த மாதிரி காட்டும், இந்த இது காட்டும். இதுல வந்து நீங்க இதை முக்கி போனீங்கன்னா செலக்ட் ஃபைல், உங்களுக்கு போட்டோஸ் வீடியோஸ் தனியா உங்க கேலரியிலே தானா கொண்டு போய் விட்டுரும். மீண்டும் வீடியோல ஹஜ்ரத்துடைய அந்த பயான அப்லோட் பண்றதுனா உள்ள விட்டு வரும். வந்த பின்னாடி நமக்கு வந்து நீங்க இங்கே இருப்பாரு ஆட் சூட்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. இதுதான் மெயின். இதுக்காக தான் இதை நம்ம எடுக்கிறது. இது என்னது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய விஷயத்துல மேல தூக்கி விட்டு
the none of the above ஒன்று இருக்கு பாத்தீங்களா, none of the above, அவ்வளவுதான். அதை கொடுத்து சப்மிட் ரேட்டிங் இது கொடுக்கும். இது கொடுத்தாதான் மானிட்டரைசிங் உங்களுக்கு அப்ளைவே ஆகும். அதாவது இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் 1000 வியூஸ் வந்துச்சுன்னா இதன் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் தொகை வரும். அப்படி இல்லைன்னா வரவே வராது. இதுதான் மெயின். இதுல பண்ணும் பொழுதுதான் அது இருக்குமே தவிர அது அல்லாம பண்ணும் பொழுது நமக்கு நார்மலா இது எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்து வராது. ஒய்டி ஸ்டுடியோலயே வரும், நீங்க போய் தனியா மானிட்டரைசிங் ஆன் கொடுக்கணும். ஆனா இந்த விஷயம் இந்த கேட்டகரி எல்லாம் நம்ம வந்து நன் கொடுத்துட்டோம், இந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் நம்ம இல்லன்ற விஷயம் வராது. அப்ப நீங்க இப்படி பண்ணும் பொழுது இது அதிகமாக உங்களுக்கு வந்து தொகையை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்காக வேண்டிதான் இந்த விஷயம். பதிவேற்றக்கூடிய முறை என்பது பதிவு இறக்குறது நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். டவுன்லோட் பண்றது சீல் அப்படின்ற ஆப்ல நீங்க நேரா கொண்டு போய் உங்களுடைய லிங்கை கிளிக் பண்ணி விட்டு போடுறதுதான். ஆனா இந்த இதுல நீங்க வந்து குரோம்ல போய் இந்த மாதிரி முறையில அடுத்தடுத்து வீடியோ அது ஈஸி தான். அதுக்கப்புறம் ஒய்டி ஸ்டுடியோவை அப்லோட் பண்ணி அதுக்கடுத்து நீங்க பண்ணி இதை வந்து என்ன பண்ண, இப்ப நீங்க எதுவுமே செய்யல, இந்த இது கொடுத்துட்டீங்க, நீங்க இது கொடுத்துட்டீங்கன்னா இது பிரைவேட்டா தானா போய் நின்றுடும். பிரைவேட்டா நின்றுடும். அப்புறம் நீங்க ஒய்டி ஸ்டுடியோல போய் நீங்க வந்து எடிட் பண்ணி உள்ள போய் பண்ணிக்கலாம். இது வந்து யூடியூபை அறிந்தவர்கள், யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் இது வந்து தெரியும். இல்லைன்னா நம்ம வந்து தனியா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் அது பண்ண முடியும். அதுக்கு டைமிங் இல்லாதனால நான் அடுத்தது கிடக்குறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது வந்து மொபைல் போஸ்டர் இருக்கு, அதான் கடைசி இன்ஷா அல்லாஹ். அது வந்து மொபைல் போஸ்டர் எப்படி ரெடி பண்ணுவது, அதான் அதுக்கு என்னென்ன ஆப்லாம் இருக்கு. இந்த நாகூர் கனி ஃபைசி ஹசரத் ஒருத்தர் இருக்காரு நம்முடைய மேலூர்ல. அவரை பாத்தீங்கன்னா அவருடைய போஸ்டர் ஒரு மாதிரி இருக்கும். நான் உதாரணம் காட்டுறேன். ஏன் நான் அதான் எடுத்தேன். நான் அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன். இது பாத்தீங்களா, ஒத்தக்கடை வட்டார ஜமாஅத் உலமா சபையினுடைய ஒரு ஆலோசனை கூட்டம், அதாவது மாசம் நடக்கிற ஒரு ஆலோசனை கூட்டத்தை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்படி போட்டிருக்காங்க இல்லையா, இதுவே அப்படியே இதை பாருங்க. இது ரெண்டுல எது நல்லா இருக்கு? இது நல்லா இருக்கு இல்லையா? இதுல என்ன பண்ணேன், ஒண்ணுமே பண்ணல. அவங்களுடைய அதே கலர் அதே தான், நான் ஒண்ணுதான் பண்ணேன், ஃபாண்ட்டை மட்டும் மாத்திட்டேன். ஃபாண்ட்டை மட்டும் மாத்தினா எவ்வளவு சூப்பராக மாறிடுச்சு பாத்தீங்களா? சரி, இதுக்கு அடுத்து இது பாருங்க. அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா? மூணுல எது நல்லா இருக்கு? இதுதான் நல்லா இருக்கு. இதுல என்ன பண்ணேன்னா பேக்ரவுண்ட் மட்டும் போட்டு விட்டேன், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் விஷயத்துல ஃபாண்ட்டை மட்டும் மாத்தியாச்சு, அதுக்கு சிறப்பா, அதை விட சிறப்பா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பேக்ரவுண்ட் தான், வேற ஒண்ணுமே செய்யல, அதே ஃபாண்ட் அச்சசல். அப்படின்னா இந்த கலருக்கு இந்த கலர், இந்த கலருக்கு இந்த கலர், சும்மா பேக்ரவுண்ட் மட்டும் போட்டு விட்டு இது வேற மாதிரி மாறிடுச்சு. சரி, இதுக்கு அடுத்து இதை பாருங்க, சாரி இதை பாருங்க. இது ஒரு பத்திரிகை மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா? இது என்ன செஞ்சேன்னா அந்த விஷயமே தான், இதெல்லாம் கொண்டு போய் இந்த பேக்ரவுண்ட்ல வச்சு விட்டாச்சு. வச்சு விட்டோடனே ஒரு பத்திரிகை மாதிரியே ரெடி ஆயிடும். ஆக இது ஒட்டுமொத்தமா நான் சொல்ல வர்றதுன்னா எடிட்டிங் ரொம்ப சிம்பிள். அதுல சின்ன நுணுக்கங்களை மட்டும் கற்றுக்கொண்டால் போதும். என்னன்னா ஃபாண்ட்டை எடுத்து அப்லோட் பண்ணி அதை வந்து இன்புட் சரியா அந்த ஆப்புக்குள்ள வைக்க தெரியும். அதுக்கடுத்து பேக்ரவுண்ட் என்ன கலர் காம்பினேஷன் நமக்கு தெரியும். அதுக்கடுத்து எப்படி வைக்கலாம்ன்றது தெரியும். இது மட்டும் தான். இது நான் என்னன்றத ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்றேன். இப்போ இந்த விஷயம் புரிஞ்சிச்சு இல்லையா உங்களுக்கு? இது புரியுது, எப்படி வச்சீங்கன்னு தெரியும். அது சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் இதை சொல்றேன். எதுல எப்படி வச்சேன், எதுல வச்சேன் எல்லாமே இன்ஷாஅல்லாஹ் கொஞ்ச நேரத்துல சொல்லி முடியும். இந்தது இதுக்கெல்லாம் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இது எல்லாமே ஒரே ஆப் தான். இந்த பிக்சல் லேப்னு ஒரு ஆப் இருக்கு பாத்தீங்களா? முதல்ல நான் வந்து மொபைல் போஸ்டர் கிரியேட் செய்வதற்கு மொத்தம் எத்தனை ஆப் தேவை, சரியான பெர்ஃபெக்ட்டா ஒரு மொபைல் போஸ்டர் கிரியேட் பண்றதுக்கு, அதை பார்க்கும் பொழுது இது மொபைல்ல பண்ணலப்பா, இது கம்ப்யூட்டர்ல பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒண்ணு பண்றதுக்கு நமக்கு எத்தனை ஆப் தேவைன்னா மொத்தம் 3 ஆப் தேவை. அது என்னென்ன ஆப்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பிக்சல் லேப். இதுதான் மெயினானது. பிக்சல் லேப் இந்த ஐகான் இருக்கும். இதுலதான் நீங்க நாகூர் கனி ஃபைசி சொன்னேன், அவருடைய பண்றது இது கிடையாது. அவர் வந்து தமிழ் இமேஜ் எடிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் பண்ணுவார். அது வந்து கொஞ்சம் கீழே, இதை விட கொஞ்சம் கீழே லெவல் தான். நீங்க பிக்சல்ல பிக்ஸ் ஆர்ட்ல சில பேர் பண்ணுவாங்க, ஆனா யதார்த்தத்துல இதுதான் வந்து ஒர்க் ஷாப் மாதிரி. இதுதான் ஒர்க் ஷாப்.
இதுல தான் பண்ண முடியும். பிக்சல் லேப்ல மட்டும்தான். இது வந்து கொண்டு போய் எல்லாமே அது என்னன்னு சொல்லுவேன். இது வந்து இது ஒரு ஆப் இருக்கும். ரெண்டாவது இந்த பாத்தீங்களா பின்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கு. இதான் ஸ்பெல்லிங் பின்ட்ரெஸ்ட் பிக்சல் லேப். அது எதுக்குன்னா அதுதான் ஒர்க் ஷாப். இது வந்து பொருள் வாங்குற இடம். உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணும், இது பொருள் வாங்குற இடம். பின்ட்ரெஸ்ட் பிக்ஸ் ஆர்ட் இது எதுக்குன்னா நமக்கு வந்து யாராச்சும் ஒரு நபரை வந்து நம்ம அந்த இமேஜ்ல வைக்கணும்னா அதுக்கு தான் இது தேவை. பேக்ரவுண்ட் சூப்பரா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நீங்க போய் ஒன்னொன்னா அப்படிலாம் செய்ய தேவை, அற்புதமா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதை நான் இப்போ உதாரணம் காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த 3 ஆப் பிக்ஸ் ஆர்ட், பின்ட்ரெஸ்ட், பிக்சல் லேப் இல்லையா சார்? அடுத்து கிடக்கலாம். 3ஆவதா பிக்ஸ் ஆர்ட். இந்த 3 ஆப் தான் முக்கியமா ஒரு மொபைல் போஸ்டர் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுனா நீ நார்மலா எந்த மொபைல் போஸ்டர் செய்யலாம், பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னா இந்த மாதிரி. இப்போ இந்த இருக்கு பாத்தீங்களா, இதையே நம்ம என்ன செய்யலாம், இதை செய்யலாம், எனக்கு செஞ்சு காட்ட முடியும். ஆனா டைமிங் கிடையாது நமக்கு. அதனாலதான் நான் வேகமா கிடக்குறேன். இன்ஸ்டாகிராம், இந்த வாட்ஸ்அப், இந்த விஷயங்கள்ல வந்து நம்ம அதிகமா வந்து ஃபார்வர்ட் பண்றதுக்கு இந்த 3 ஆப்புகள் தான் நமக்கு ரொம்ப தேவை. இது பாருங்க, நம்ம ஹாஜா ஹஜரத்துக்கு வந்து காயிதே மில்லத் விரை விருது அப்படி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி எடிட் பண்ணி போட்டுருக்கலாம். இங்க இது எப்படி இது பாக்குறேன், இது ஓரளவுக்கு பார்க்கும்பொழுது இது ஒரு விஷயம்ன்றது தெரிய வைக்கிறதே தவிர இந்த மாதிரி போட்டிருந்தா இந்த ஹாஜா ஹஜரத்தை இங்க கொண்டு வந்து இங்க காயிதே மில்லத்துடைய விருது போட்டிருந்தா எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது ரொம்ப அட்ராக்டிவா எல்லாத்துக்கும் பார்க்கும்போது ஒரு பிரீமியம் லெவல்ல கொண்டு வரும்ல. இது எதுல பண்ணதுன்னா போன்ல பண்றதுதான். இது எந்த விதத்துலயுமே நம்ம எதுல பண்ணல, போய் லேப்டாப்ல உட்காந்து பண்ணல, இது போன்ல பண்ணதுதான். சரி, இப்போ எப்படி பண்றது? பிக்சல்ல ஓபன் பண்ணிட்டு நான் ஏற்கனவே செய்து வைத்திருந்த விஷயம் நான் சொல்றேன். இது வந்து பிக்சல் லேவல், பிக்சல் பிளஸ் ஒன்று. நீங்க வந்து இப்ப நம்மலாம் வந்து ஆலிம்கள் என்பதால் அரபி ஃபாண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அரபி ஃபாண்ட்டை தனித்தனியா போய் எடுத்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு பிக்சல் பிளஸ் இத குரோம்ல தான் எடுக்க முடியும். இத நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல எடுக்க முடியாது. குரோம்ல மட்டும் தான் எடுக்க முடியும், பிளே ஸ்டோர்ல எடுக்க முடியாது. பிக்சல் பிளஸ் இது இன்பில்டாவே உள்ளவே தானாகவே டிஃபால்ட்டாகவே அரபி ஃபாண்ட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு உதாரணத்துக்காக இருக்காங்க எவ்வளவு அரபி ஃபாண்ட் இருக்கும் பாருங்க. இது ஃபுல்லா அரபி தான், அரபி ஃபாண்ட். இதை நான் எதுவுமே டவுன்லோட் பண்ணி வைக்கல. இந்த ஆப் ஏத்துனாலே தானாகவே அதுல இருக்கும். பிக்சல் பிளஸ் உடைய லோகோவா இப்படி இங்க இருக்கு கருப்பு கலர்ல ஓகேங்களா? பிக்சல் பிளஸ் என்ன தனியா நான் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். என்ன நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த லிங்க் இன்ஷால்லா அந்த தளம் இருக்குல்ல, இதுல இருக்க எல்லாருமே அந்த தளத்துல இருப்பீங்க, அந்த லிங்க் தனியா அனுப்பிச்சிருக்கேன் இன்ஷால்லா. அப்ப பிக்சல் பிளஸ்ல நமக்கு தேவையான எல்லா விதமான அரபி ஃபாண்ட் வரும். அடுத்தது என்ன அஜர்க்கு சொன்னாங்க, நான் வந்து நீங்க எப்படி கிரியேட் பண்ணீங்க அதை சொல்லுங்க. இப்ப இதை பாப்பீங்க, இது வந்து ஒரு கையில கொடுக்குற நோட்டீஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து இதுல கிரியேட் பண்ணதுதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டை நீங்க எடுக்கிறீங்க, இதுல என்ன பண்ணிருக்கேன், யாராச்சும் ஒரு ஐடியா இருக்கா சொல்லுங்களேன். இதுல என்ன நடந்திருக்கு? ஒரே ரொம்ப ஒரு 3 மெத்தட் மட்டும்தான் அதுல நடந்திருக்கு. 3 மெத்தட். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பண்ணிடலாம் ஈஸியா. யாருக்காச்சும் ஐடியா இருக்கா இது என்ன பண்ணிருக்கணும்? அவ்வளவுதான். டைப்பிங், ஃபாண்ட், பேக்ரவுண்ட்ல ரொம்ப பெருசாலாம் இல்ல, பிளாக் அண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட், ஃப்ரேம் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரேம். அதுக்கு அடுத்து ஒரே ஃபாண்ட். நீங்க பாருங்க, இது ஃபாண்ட், இது ஒரே ஃபாண்ட், எல்லாமே ஒரே ஃபாண்ட் தான், எல்லாமே ஒரே ஃபாண்ட். உங்களுக்கு 2 ஃபாண்ட்டும்
இந்த கலர் நாலேஜ் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அற்புதமா நீங்க ரெடி பண்ணிடலாம். பின்னாடி இந்த இடத்துல எப்படி வைக்கிறது இதெல்லாம் இல்லைங்க உங்களுக்கு. இதை நான் வந்து எனக்கு கொடுத்துருக்க டைம் வந்து 10 அது நான் இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள முடிக்கின்றதுனால எனக்கு முழுசா சொல்லி முடிக்க முடியாது. இதுக்காக நான் பின்னாடி சொல்றேன், இது எப்படி நான் இதுக்கு என்ன கைடன்ஸ் இருக்காரு, இதுக்கு அதுக்கு அடுத்த லெவல் என்ன அப்படின்னா நான் பின்னாடி நான் கடைசி 5 நிமிஷத்துல நான் பேசுறேன். இப்போ நான் இந்த விஷயத்துக்கு வந்தேன். இப்போ இந்த ஆப்புடைய விஷயம் சொல்லிட்டேன்ல, ஆப்புடைய விஷயம் இந்த 3 ஆப் தான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுல நீங்க போனீங்கன்னா இந்த நாலேஜ் மொத்தம் வந்து உங்களுக்கு சின்னதா ஒரு 3 விஷயம் மட்டும் இருந்தா போதும். முதலாவதாக ஃபாண்ட் டைப் பண்ணிடுவோம் எல்லாருமே. ஃபாண்ட் FONT ஃபாண்ட். அந்த ஃபாண்ட்டுடைய விஷயம் நமக்கு எப்படின்றது தெரியும். ரெண்டாவது பேக்ரவுண்ட். இந்த 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியான முறையில் அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்துடலாம். நம்முடைய நான் வந்து என்ன நினைச்சிருந்தேன், நம்ம அவங்களுடைய அந்த மதரசாவுடைய விஷயத்தை கூட கொண்டு வந்து காட்டலாம் அப்படின்னு இருந்திருந்தேன். ஆனால் செய்யற கொஞ்சம் டைமிங் இல்லாத ஆயிடுச்சு. மொத்தக்கடை பண்ண மாதிரி நான் மதாரத்துடைய தான் இருக்காரு பாருங்க. இப்போ இதுலயே இதா இருக்கு. இதுல வந்து இது ஏற்கனவே வேற ஒரு இமேஜ். இந்த வேற இமேஜ்ல நம்ம லோகோ மட்டும் அஜரத் வந்து போட்டு இருக்காங்க. இதே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லோகோ போட்டதை வந்து இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த வெள்ளை கலர். இந்த வெள்ளை கலர் மட்டும் நீக்கி இருந்தீங்கன்னா, வெள்ளை கலரை நீக்கி இந்த இடத்துல வச்சிருந்தா பெர்ஃபெக்ட்டா இது அதற்குரியதுதான் ஆயிடும். இதுதான் விஷயம். சின்ன ஒரே ஒண்ணு வச்சதெல்லாம் ஓகே, இங்க வச்சது ஓகே, இதெல்லாம் ஓகே. இந்த வெள்ளையை நீக்கிட்டு இந்த லோகோவை கொண்டு போய் நீங்க இங்க வச்சீங்கன்னா இது மர்கஸே சுல்தானியா மதரசுல் சுல்தானியா நிஸ்வான் மதரசாவுடைய போஸ்டர் தான் அப்படின்னு ஆயிடும். எக்ஸ்ட்ரா பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேட் டேட்ன்றதுக்குள்ள போட்டு விட்டீங்கன்னா உங்க போஸ்டராவே மாறிடும். இந்த சிந்தனை மட்டும் இருந்தால் போதும். இதுக்கு வந்து இன்ஷால்லா நான் பின்னாடி இதெல்லாம் வந்து எப்படி பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் சிஎம் டிசைனிங் ஹப்னு ஒன்று இருக்கு, அது குறித்து நான் பின்னாடி பேசுறேன். அதுக்கு முன்னாடி ஏஐ மூலமாக கொடுத்த 2 நிமிஷத்துல முடிக்கணும். ஏஐ மூலமாக, ஏஐனா தெரியுங்களா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு எதுவுமே தெரியலங்க நமக்கு, எதுவுமே தெரியல. எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும் அவ்வளவுதான், இல்ல இங்கிலீஷும் தெரியல எனக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னு இருந்தா கூட அந்த ஏஐ கொஞ்சம் நீங்க வந்து எப்படின்றத பார்க்க தெரிஞ்சா மட்டும் போதும். ஏஐ என்னமோ அப்படி அதெல்லாம் இல்ல. நீங்க 2 விஷயம் நிறைய இருக்கு, அதுல 2 மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஒன்னு ChatGPT, இன்னொன்னு ஜெமினி. கூகுளுடைய ஜெமினி ஒன்று இருக்கு. நீங்க வந்து ஜெமினிலயோ இல்ல ChatGPTலயோ, இப்ப நம்ம ChatGPTலயே போவோம். இப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு போஸ்டர் இப்ப இந்த செகண்ட்ல நம்ம ரெடி பண்ண போறோம். எதுவுமே இந்த செகண்ட்ல ரெடி பண்ண போறோம். எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஹஜ் உம்ரா பாத்துக்கோமா, ஹஜ் உம்ராவுடைய போஸ்டர் ரெடி பண்ண போறோம். ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லுங்க. என்ன ஏதாச்சும் ஹஜ் நௌஷாத் அலி பாக்கவி ஹஜரத்துடைய ஹஜ் உம்ரா, ஓகேங்களா? நௌஷாத் அலி பாக்கவி ஹஜ் உம்ரா சர்வீஸ், இதான் ரெடி பண்ண போறோம். நான் இதை வந்து நான் என்ன செய்ய போறேன், டைப் கூட பண்ணல. நௌஷாத் அலி பாக்கவி ஹஜ் உம்ரா சர்வீஸ் எழுதுதான். இப்போ வந்து நமக்கு என்ன தேவைன்றது மட்டும் டைப் பண்ணா போதும். என்ன தேவைன்றதை டைப் பண்ணா போதும். நம்ம பெருசாவே வேணாம். நம்ம வந்து 3 விதமா வச்சுக்குவோம். ஒன்னு சில்வர், கோல்டு, பிளாட்டினம் வச்சுக்குவோம். இந்த 3 நம்ம பேக்கேஜ் கொடுக்குறோம். இது வந்து பக்கத்துல ஹரம் ஷெரீப் பக்கத்துல அப்படின்றத மட்டும் இதில் கொண்டு வர போறோம். அதற்கு ஏதாவது ஒரு நம்பரை போட்டு வைக்க போறோம். இது எவ்வளவு நேரத்துல, இப்ப நீங்க மணி வந்து 10:25, நான் இப்ப எவ்வளவு நேரத்துல ரெடி பண்ணிட்டு பாருங்க. உம்ரா மற்றும் தற்போது உங்களுக்கு அவைலபிள்ங்கிற வார்த்தை தெரியுது. அதுக்கு வந்து எந்த வித தமிழ் புரியலன்னா நீங்க அவைலபிள்னே போட்டுருங்க. அவைலபிள் அவைலபிள் மொத்தம் இதுதான் ஒண்ணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன நாள் என்ன தோணுதோ மொத்தம் வந்து 3 தாங்க இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னா கூட போதும். மொத்தம் 3 தான் பேக்கேஜ் அப்படின்னு சொன்னா கூட போதும். அதை எடுத்துக்கும். 3 தான் பேக்கேஜ். நான் வந்து நல்ல தமிழ்ல ஒன்று சில்வர், இன்னொன்று கோல்டு, இன்னொன்று பிளாட்டினம். இவை அனைத்தும் வேறுபடுவது மக்கா ஹரம் ஷெரீஃபுக்கு பக்கத்தில் ஹோட்டல் புக் பண்ணுவதன் மூலமாக. சும்மா நமக்கு தெரிஞ்சதை போறேன். இதை அடையாளப்படுத்தி நல்ல அற்புதமான
கண் கவரக்கூடிய போட்டோக்களை வைத்து எனக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி தரவும். இவை அனைத்தும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும். என்னுடைய நம்பரை இதில் சேர்க்க வேண்டும். நம்பர் போறேன், போட்டனா போட்டாச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும். இப்போ என்னன்னா ஏஐ எப்படி பண்ணுது பாருங்க. கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு 3 தான், ஆனா இப்ப நிறைய வருது. நான் 4 கிரியேட் பண்றேன், 4 5 கிரியேட் பண்றேன். சில நேரத்துல அது வரும், வர மாதிரி சில நேரத்துல அது வரும். ஜெமினிலே வரேன். ஜெமினில இதோட நல்லாவும் இருக்கும். இது வந்து ஓகே, ஆனா இதோட நல்லாவும் இருக்கும். எதுக்குன்னா தெரிந்தவர்களுக்கு ஓகே. வரேன், அது வரேன். நான் அதை எடுத்து வச்சிருந்தேன். இப்போ இந்த அஜர்த்து கேட்டாங்க, கேன்வான்னு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னா இதுல ஒரு டிராபேக் இருக்கு. நம்மளால வந்து சுயமாக ரெடி பண்ண, நம்ம யோசிக்கிறத ரெடி பண்ண முடியாது. இதுல வந்து என்ன இருக்குன்னா, நான் சொல்றது என்னன்னா நம்ம தான் ரெடி பண்ணணும். நமக்கு தோன்ற விஷயத்தை கொண்டு வரணும்னா கேன்வால முடியாது. கேன்வால என்ன இருக்குன்னா டெம்ப்ளேட் இருக்கும். டெம்ப்ளேட்னா ஏற்கனவே யாராவது ஒரு செஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு நபர் தெரியல என்ன தெரியும், ஏற்கனவே ஒரு நபர் செஞ்சு வச்சிருப்பாங்க. அதுல நம்ம பேரை போடுறது, நம்ம விஷயத்தை போடுறது, அதுதான் இருக்குமே தவிர கேன்வால வந்து நான் இப்ப நம்ம காட்டணும் பாத்தீங்களா, நம்ம காட்டின அந்த இது செய்ய முடியாது. ஆமா, இது செய்ய முடியாது. அப்படியே செஞ்சா நம்ம நினைக்கிற மாதிரி செய்ய முடியாது. இப்போ ஒண்ணும் இல்ல, இது பாருங்க, இது நம்மளால செய்ய முடியாது. இந்த மாதிரி அதே மாதிரி கேன்வா வந்து பெய்டு. அதுல வந்து கிராக் வெர்ஷன் நம்ம ஏத்தலாம். கிராக் வெர்ஷன் குரோம்ல போய் ஏத்தலாம். பெரிய அளவுல நமக்கு வந்து அது சேஃப்டியா இருந்தா தெரியாது. ஆனா பிக்சல் லேப் வந்து இது என்னன்னா, நீங்க கேன்வா சொல்றது ஓகே தான், நாலேஜபிள் கொண்டு வந்து நம்மளா ஒண்ணு புதுசா கிரியேட் பண்ண போதா கேன்வால இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியாது. ஆனா இந்த பிக்சல் லேப்ல அதை கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம பண்ண முடியாத எக்ஸாக்டா பண்ண முடியாது. உங்களால வந்து இன்னொரு விஷயம், தமிழ் ஃபாண்ட நீங்க அதை கொண்டு வர முடியாது. பெருசா தமிழ் ஃபாண்டா தான் மெயின். கேன்வால நீங்க தமிழ் ஃபாண்ட் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்றீங்க? கொண்டு வரலாம், ஓகே. ஆனா இது பெஸ்ட் உங்களுக்கு. இந்த இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. நௌஷாத் அலி சும்மா நார்மலா எதுவுமே நம்ம செய்யல, வெறுமனே வார்த்தையை மட்டும் தான் போட்டோம். என்ன ஆச்சு உங்களுக்கு வந்து நௌஷாத் அலி பாக்கவி ஹஜ் உம்ரா சர்வீஸ், உம்ரா மட்டும் ஒன்லி இப்ப நவ் அவைலபிள். நம்ம ஏதாவது போட்டோமா, நவ் அவைலபிள்னு போட்டோமா? போடல. மக்கா மதீனா சில்வர் கோல்டு பிளாட்டினம் பக்கத்துல ஹோட்டலுக்கு பக்கத்துல போட்டு வந்தது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தானா ரெடி ஆயிடும். இப்ப இதே மாதிரி இன்னொன்னு ரெடி பண்றாங்க. இதே மாதிரி சொன்னதுதான். இத பாருங்க, இதுவும் இது ஜெமினில ரெடி பண்ணது. இது அதோட நல்லா இருக்கு பாத்தீங்களா, ஜெமினில ரெடி பண்ணது. ஓ இது சிஎம் நம்ம சிஎம் வலியுறுத்தான ஒருத்தவங்க இருக்காங்க கேரளா, அதனால சிஎம் நம்ம அந்த பிராண்ட் ஆகுறதுனால சிஎம் அப்படின்னு போட்டு ஹஜ் உம்ரா சர்வீஸ், உம்ரா பேக்கேஜ். இத பாருங்க, சில்வர் கோல்டு, இதுக்கு தகுந்த அந்த அமௌண்ட் சும்மா ரெடி பண்ணது. சும்மா இது வந்து ஒரு 3 நிமிடத்தில் ரெடி பண்ண விஷயம். நான் என்ன சொல்ல வரேன், ஏஐ மூலமாக இப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத உங்க நாலேஜ் கொண்டு வரேன், அவ்வளவுதான் விஷயம். இத பின்னாடி பிற்காலத்துல என்ன மாறும்னா தமிழும் கொண்டு வருவாங்க. தமிழும் கொண்டு வர முடியும். இப்ப நம்ம இங்கிலீஷ் மட்டும் தான் இதை பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ண முடியும். இது தமிழ்னா அது வேற மாதிரி வந்துடும். ஏஐ என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது வந்து ஒரு தனி ஒரு ChatGPT, அது நிறைய இருக்குது. அதுல மெயினா வந்து ChatGPT, கூகுள் ஜெமினி, இந்த ரெண்டு வந்து ரொம்ப அதிகமா போன்ல தானாவே இன்பில்டாவே போன்ல இருக்கு. இந்த விஷயம் மெயின். இந்த விஷயம் புரிஞ்சது உங்களுக்கு. இப்போ இதுல வந்து உங்களுக்கு சில கேள்விகள் வரலாம். மொபைல் போஸ்டர் தான் கிரியேட் பண்ணணும்னு சொன்னீங்க, நான் மொபைல் போஸ்டர் கிரியேட் பண்ணல, இப்படி கிரியேட் பண்ணிருக்கேன்னு தானே சொல்றீங்க, மொபைல் போஸ்டர் கிரியேட் பண்ணி எங்களுக்கு காட்டலையே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அது காட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நேரங்கள் எனக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் இருந்துச்சா முடியும். ஆனா
அதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் உஸ்தாத் அவங்க பண்ண வேண்டியது இருக்கு. அதனால எனக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தனாலும் ஆக்சுவலி ஆயிடுச்சு 10:30 ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தனால இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். கடைசியான விஷயம் என்னன்னா, சிஎம் டிசைனிங் ஹப்னு சொல்லி நம்ம வந்து உண்டாக்கி வச்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அதுல ஒரு 3 ஆளுங்கள் இருக்காங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வந்து டிசைனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அதனால தான் வந்திருப்பீங்க. மேபி டிசைனிங் மட்டும் இல்ல, பொதுவா மீடியா ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இங்க இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாரு. ஏன்னா அதனுடைய விஷயம்னால 100 ரூபா கொடுத்து வந்திருக்காங்கன்னா கண்டிப்பான முறையில் மீடியா ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ சிஎம் டிசைனிங் ஹப் அப்படின்றது வந்து ஆலிம்களுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு தளம். இப்போ பொதுவாக நீங்க வந்து சோசியல் மீடியா போஸ்டர் ரெடி பண்ணணுமோ இல்ல இந்த மாதிரி ஒரு போஸ்டர் ரெடி பண்ணணுமோ டிசைனிங் சார்ஜர் மட்டும் நீங்க ஒருமுறை இந்த போஸ்டர் ரெடி பண்றதுக்கு இது அப்துல் நாசர் மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிடும். நம்ம எல்லாத்துக்கும் அப்படி கிடையாது. அப்துல் நாசர் அது வேற, அவர் வேற கான்செப்ட், அவர் பெரிய நபர். அதனால அவங்களுக்கு வந்து அது ஃப்ரீயா கொடுத்துருவாங்க, எல்லாம் ஓகே. நம்மலாம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து யாரு தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும், உலகமே தெரியும். இதுக்கே 150 ரூபா சும்மா பாத்தீங்களா? அப்துல் நாசருக்கு அணுகியே 150 ரூபா கொடுத்துருக்காங்க. அவன் விஷயம் என்னன்னா, நம்ம இதே மாதிரியோ அல்லது இதை விட அற்புதமாகவோ போன்லயே ரெடி பண்ணலாம். ஒன்னே ஒன்று சொல்றேன், இதுல கடைசியா முடிச்சிருக்கேன் இன்ஷா அல்லாஹ். தமிழ்நாட்டுல எவ்வளவோ ஆலிம்கள் இருக்காங்க. எல்லா நாட்களிலும் எல்லா நாள்லயும் ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவங்களுக்குள்ளேயோ இல்ல குக்கிராமங்களே எப்படியோ ஒரு நிகழ்ச்சி, ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிகழ்ச்சியாச்சும் நடந்துருக்கு. அவர்களுக்கு தெரிந்த அளவுல சும்மா ஃபாண்ட் எல்லாம் எதுவுமே பண்ணாம அவங்களுடைய டெக்ஸ்ட்டை மட்டும் போட்டு இந்த மாதிரி பண்றாங்க. இப்ப நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு போஸ்டர் ஒரு இது என்னன்னா, நம்ம நைனார் முகமது பத்ரி ஹசரத் நினைக்கிறேன். மேபி அவங்க வந்து இதெல்லாம் பாருங்க, பிக்சல் லேப்ல தான் பண்ணிருக்காங்க. இதே பிக்சல் லேப் தான், எப்படி பண்ணணும்னு தெரியல. அதான் பிக்சல் லேப் உடைய அந்த இதுதான், கீழே உள்ளதான் ஒரு மார்க்க கல்யாண இது போட்டு ஒரு பண்ணிருக்காங்க. மொத்த கடையை ஜமா வட்டாத மொத்தமா பண்ண ஒரு அற்புதமான விஷயம். ஆனா இதை இன்னும் மெருகூட்டி இருந்தால், இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி இருந்தா போயிருக்கும் இல்லையா? அப்ப இதுக்குதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, எல்லா ஆலிம்கள் ஒட்டுமொத்த தமிழக ஆலிம்களுக்காக நம்ம வந்து சிஎம் டிசைனிங் ஹப்னு ஒன்று வச்சிருக்கோம். அது என்னன்னா, வெறுமனே எவ்வளவு பெரிய போஸ்டர் தான், மொத்தமே ஒரே ஒரு போஸ்டருக்கு 50 ரூபா இப்படின்றது வந்து நம்முடைய கான்செப்ட்ல வச்சிருக்கோம். 33 ரூபா ஆரம்பிச்சோம். நம்முடைய தளத்தில் சேர்ந்தால் சிஎம் டிசைனிங் ஹப்னு சொல்லி வச்சிருக்கோமே, அந்த வாட்ஸ்அப் தளத்துல சேர்ந்தா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 போஸ்டர், அதாவது அவங்க வந்து சேர்ந்த உடனே ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி வைப்பாங்க அவங்களுக்கு. அந்த நிகழ்ச்சியில முதல் 2 போஸ்டர்கள் வெறும் 9 ரூபாய்க்கு சும்மா செஞ்சு கொடுக்குற மாதிரி. இது வந்து சாதாரணமா எனக்கு வந்து எந்த விஷயமும் தேவையில்லை, நான் வந்து பார்த்ததுக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்றவங்களுக்கு, எனக்கு தேவைப்படுன்றவங்களுக்கு. இது அல்லாம இதே மாதிரி நானும் செய்யணும், இதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கொஞ்சம் கத்துக் கொடுப்பீங்களா அப்படின்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் சார். எல்லா நேரத்துல, ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஆலிம்களுக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும். அதற்காக உண்டாக்கப்பட்டதுதான் இது. அதுல இன்னைக்கு வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் 6000 ரூபாய் 10000 ரூபாய் போயிட்டு இருக்கு. ஆனா நம்முடைய நமக்கும் சொல்லிக் கொடுத்து நிறைய நேரங்கள் செலவழிக்கிறோம். அதுக்காக சின்ன ஹதியா வைத்து ஒரு 1500 ரூபாய். இது யாருக்குன்னா, மீடியாவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டி ஒரு 10% எனக்கு வந்து இந்த சும்மா இப்ப நான் காட்டினேன் பாத்தீங்களா, உள்ளுக்குள்ள போய் இதை ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியும், டவுன்லோட் பண்ணி என்னால வந்து இது மட்டும் போட முடியும்ன்றவங்களுக்கு ஒரு 1500 ரூபாய்க்கு நம்ம இப்ப செஞ்ச எல்லா விஷயத்தையும் பரிபூர்ணமா செய்யற அளவுக்கு நம்ம கத்துக் கொடுத்துருவோம். ஒண்ணு அப்படி எதுவுமே தெரியாது, ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்குன்னா அவர்களுக்கு 2000 ரூபாய்க்கு கத்துக் கொடுக்குற மாதிரி ஒரு இது வந்து ப்ரமோஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த விஷயத்துல இதை சொல்லுவாங்கல்ல, நீ கேட்டீங்களா, உஸ்தாத் கேட்டாங்க, அசீஸ் வாஹித் அஜப் எப்படி எங்களுக்கு வந்து தெரியும், நீங்க வாங்க கோர்ஸ் வாங்க, நல்லா கத்துக்கோங்க, நாங்க சொல்லி தரோம் அப்படின்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அது நல்லபடியா இன்ஷா அல்லாஹ் அதை பெர்ஃபெக்ட்டா நம்ம செய்யற மாதிரியே நான் அதை விட அதிகமாகவும் செய்யலாம். சரி, இதனால என்ன பெனிஃபிட்னா, உங்களுடைய நிகழ்ச்சியை நீங்களே தயார் செய்யலாம். அதோட சேர்த்து இன்னொன்னு என்னன்னா, நம்ம டிசைனிங் ஹப்புக்காக வேண்டி ஆலிம்கள் தேவை. அப்போ நீங்களுமே இதுல வந்து நான் உதாரணத்துக்கு ஒரு டிசைனிங்கை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த டிசைனிங் இருப்பாரு, இது செய்யறதுக்கு எனக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும் வச்சுக்கோம். 1 மணி நேரம் இது செய்யறதுக்கு 1 மணி நேரம். 1 மணி நேரம் நான் இந்த போஸ்டர் இந்த டிசைனிங் நான் 100 ரூபா வாங்க நினைச்சோம், 100 ரூபா வாங்கிட்டேன். இதே மாதிரி இன்னொன்று செய்யணும். அப்ப எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறீங்க? 10 நிமிஷம் தான். ஃபர்ஸ்ட் தடவை கிரியேட் பண்றது மட்டும்தான் நமக்கு டிசைனிங். அடுத்த தடவை பண்ணா அது பேர் டெம்ப்ளேட்டா மாறிடுச்சு. இதே தான் உங்களுக்கும். நீங்கள் நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி செய்ய கத்துக்கிட்டீங்கன்னா
முதல் தடவை செய்யறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உங்க தாட் ப்ராசஸ்லாம் வந்து போட்டு நீங்க பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து அது உங்களுக்கு டெம்ப்ளேட். 100 இந்த மாதிரி, இது ஒண்ணுன்ற போது வேற, 100 இந்த மாதிரி. உதாரணத்துக்கு இந்த பாருங்க இருக்கு பாத்தீங்களா, ஃபுல்லா இது வந்து 100 நீங்க பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு உதாரணத்துக்கு, நீங்க ஒண்ணுமே தெரியல, நீங்க சேர்ந்து கத்துக்கிட்டீங்க, 100 விதமான டெம்ப்ளேட்டை நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தடவை நீங்க 1 மணி நேரம் செலவழிச்சதுக்கு ஒரு 50 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிச்சு. அடுத்த தடவை நீங்க செய்யும் பொழுது 10 நிமிஷத்துக்கு 50 ரூபாய் கிடைக்கும். 100 டெம்ப்ளேட், 100 விஷயம் வந்து செய்யறதுக்கு மட்டும் தான் கஷ்டம். அதுக்கு அடுத்து நீங்க ஈஸியா போக போக நீங்க போற போக்குல ஒரு நாளைக்கு 4 ஏற்கனவே டெம்ப்ளேட்ல 100 இருக்கு, நம்மளே கொடுப்போம். இப்ப நம்ம சிஎம் டிசைனிங் மட்டும் வச்சிருக்கோம். இப்ப நீங்க எல்லாம் மொத்தமா வந்து நம்ம இதுல வாட்ஸ்அப் தளத்துல சேர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம போடுவோம். தமிழகத்துல உள்ள உலமாக்கள் இதில் சேரும் பொழுது, அனைத்து உலமாக்களுடைய அந்த பங்களிப்பு மொத்தமா சேரும் பொழுது நிறைய நபர்கள் நம்முடைய டிசைனிங் தெரிஞ்சவங்க இதுலயும் வருவாங்க. சேர்ந்துட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு 4 போஸ்டர் செய்ய சொல்லி கொடுப்பேன், இல்ல மற்ற நபர்கள் யாரும் 4 போஸ்டர் செய்ய சொல்லி கொடுக்குறாங்க. உங்கள்ட்ட ஏற்கனவே 100 டெம்ப்ளேட் இருக்குன்னா நீங்க வெறும் 10 + 10 40 நிமிடங்களில் நீங்கள் ஒரு 200 ரூபாய் சம்பாதிச்சிடலாம் போற போக்குல. சும்மா ஏன்னா இது வந்து ஒரு பொருளாதாரம் ஈட்டக்கூடிய வழியாகவும் இருக்குன்றதை நான் சொல்றேன். இது இப்ப இல்ல, இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கே தெரியும் சோசியல் மீடியா போஸ்ட் எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்றது. இது இன்னொன்னு என்னன்னா, ஏஐல நம்ம ஜமாஅத்துல் உலமா சபை, நம்முடைய ஜமாஅத்துல் உலமா சபை இருக்கு, ஏஐல வந்து சுற்றுலா போனப்ப நம்ம வந்து ஏஐல கிரியேட் பண்ணி கொடுத்தோம். அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நமது முஸ்லிம் மதீனா சுற்றுலா சங்கம் நடத்தும் தமிழகம் கல்வியை இஸ்லாமிய சிறுவர்களுக்கான ஆன்லைன் பேச்சு போட்டி. அதன் தலைப்புகளும் நிபந்தனைகளும் இதோ அறிவிக்கப்படுகிறது. முதல் தலைப்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து தலைப்புகளில் உள்ள மேலாக போட்டிக்கான 2ஆம் தலைப்பு கோபம் வாருங்கள் ஜியாரத்து. பாத்தீங்களா, இது யாருமே மனுஷன் கிடையாது, இது எல்லாமே ஏஐல ரெடி பண்ணுது. நம்ம அந்த விஷயத்துக்கு நம்ம இது கூட பண்ணோம். இப்போ என்னன்னா, இந்த மாதிரி ஏஐல வீடியோ ஆடியோ எல்லாமே கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லிக் கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ், சரிங்களா? அதனால வந்து இந்த சிஎம் டிசைனிங் அப்படின்ற விஷயத்துல நீங்க கொஞ்சம் முற்பட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், நீங்கள் முற்பட்டால் உங்களுக்கு இந்த கோர்ஸ் நீங்க படிக்கணும்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம தனி படிக்கிறதுனா வந்து நான் வீடியோலாம் நானே வந்து எந்த மாதிரி எல்லாம் எல்லா டவுட்டும் நீங்க என்கிட்ட கேட்டுக்கலாம், எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதனால உங்களுக்கு தேவையான நம்ம வந்து மேக் அவர் ஜும்மா பயான், நம்முடைய ஜும்மா பயானை நாமே தயாரிப்போம். மேக் அவர் மொபைல் போஸ்டர், நம்முடைய மொபைல் போஸ்டர் நம்மளே தயாரிப்போம். அவ்வளவுதான் இன்ஷா அல்லாஹ். நமக்கு தேவையான போஸ்டர் நம்மளே தயாரிப்போம். நேரட்டே கொடுத்து அஜர் சொல்ல மாதிரி 150 ரூபா கொடுத்து நம்ம போகணும் தேவையில்லை. இது கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு அந்த 150 ரூபா கிடைச்சிடும் இன்ஷா அல்லாஹ். பொருளாதார ஈட்டுதலுக்காகவும் இது இருக்கும். எனக்கு மனசால ஒரே ஒரு அரை மணி நேரம் பேசுறதுக்காக வேண்டி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு சொன்ன விஷயம் பிரயோஜனமா இருந்துச்சா இல்லையான்றதை மட்டும் நீங்க சொல்லிடுங்க. ஓகே தான், பிரயோஜனம் இருந்துச்சா? எனக்கு திருப்தியா தான் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். நான் வந்து பேசுனதை வந்து உட்கார்ந்து கேட்டதுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கதீரா. ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க வந்து இமேஜ்ல இருக்கும், இமேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் எல்லாமே இருக்கும். அது அப்படியே எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி, இது இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இதை சொல்றேன். இமேஜ்ல இருந்து டெக்ஸ்ட் அப்படியே எடுக்கணும், இமேஜ்ல இருந்து டெக்ஸ்ட் அப்படியே எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த உதாரணத்துக்கு ஒத்த கடன் நம்ம காட்டினேன்ல, அது இமேஜ்ல தான் இருந்துச்சு. எனக்கு அந்த டெக்ஸ்ட் வேணும்னா நான் என்ன செய்யணும்னா இந்த டெக்ஸ்ட் எடுத்துட்டு பாருங்க. இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்தது, நான் எடுத்து எழுதல, இந்த அழகு இதை எழுதுனாதான் வரும். இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது இல்ல. அப்ப இதுக்கு என்ன, இதுக்கு ஒரு ஆப் இருக்கு. ஆமா, ரோம்லே போவோம். இந்த இருக்குல்ல, நம்ம இது வந்து குரோம்ல போகணும்னு அவசியம் இல்லை. அதில் டெக்ஸ்ட் ஸ்கேனர் அப்படின்னு இருக்கும், ஓஎம்சி ஸ்கேனர் அப்படின்னு இருக்கும், நிறைய இருக்கு. பிளே ஸ்டோர்லயே அவைலபிள். இப்ப நான் மறுபடியும் இதையே நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. கூகுள் லென்ஸ் இருக்கு, அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஆப் இருக்கு.
அதுவும் சொல்றேன். கூகுள் லென்ஸ்ன்னு இருக்கு அதுல. நீங்க குரோம்குள்ள போயிட்டீங்க, இந்த இடத்துல இந்த இந்த கார்னர்ல இருக்கு பாருங்க லென்ஸ். அதை நீங்க தொட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த இருக்கு. இப்ப நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கரெக்ட். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து எப்படி ரெடி பண்ண போறேன்றதான் இங்க விஷயம். நம்ம தனியா நோட்டு விட்டு இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கலாம். அதில் இல்லை வாட்ஸ்அப்ல பண்ணிக்கலாம், ஒரு நோட்ல பண்ணிக்கலாம். வெள்ளை பேப்பர் வச்சுருக்காரு. இந்த வெள்ளை பேப்பர்ல நம்ம இந்த கொண்டு வந்த அந்த விஷயத்த இங்க பாருங்க, பிக்சல் லேப்ல எப்படி வருது பாருங்க. ரைட், அந்த கொண்டு வரும். அதுக்கு தான் பிக்சல் லேப் தனியாக ஏற்றி வச்சேன். இப்போ என்னுடைய விஷயத்துல இப்படி வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் இல்லை. இப்போ நம்ம என்ன செய்யறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு இங்க அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க கலர் காட்டும். இங்க கலர் காட்டும். கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, வெள்ளை கலர், கருப்பு கலர், வெள்ளை கலர், அதை தொட்டீங்கன்னா உங்களுக்கு கலர் மாறிடும். அவ்வளவுதான், பேக்ரவுண்ட் வெள்ளையா மாறிடுச்சு. ஆமா, இப்போ நம்ம இந்த நியூ டெக்ஸ்ட் இருக்கு, இதுல வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம இருக்கு பேஸ்ட் இங்க காட்டுங்களா, அது பண்ணிட்டோம்னா அப்படியே வந்துடும். இப்ப இதை அப்படியே போடக்கூடாது. அதுல இது முதல் வெள்ளையா இருக்கனால நமக்கு தெரியல. இதுக்கு இந்த ஏ இருக்கு பாருங்க, ஏ தான் டெக்ஸ்ட்டை வந்து அதை எடிட் பண்றது. அதில் அங்கே கிளிக் பண்ணிட்டோம்னா அங்கே கலர் காட்டும். அங்கே காட்டுது பாரு கலர். கலரை தொட்டோம்னா நம்ம கருப்பு கலர் வந்துருச்சு பாரு, இப்படி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அந்த அஜரத்து ரெடி பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படிதான் ரெடி பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே போட்டு இது பெருசா வந்தனால இந்த இடத்துல கிளிக் பண்ணி அதை கரெக்ட் ஆகிக்கிட்டேன். அவ்வளவுதான், இப்படியே வச்சுட்டாங்க. இதுல 2-3 கலரை மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. இவ்வளவுதான் அதுல பண்ணிருக்காங்க. நம்ம வந்து இப்படி வர்றத என்ன பண்ணா ரெண்டு தடவை டாப் பண்ணீங்கன்னா அது எடிட்டிங்க்கு போயிடும். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் நம்ம பிஸ்மில்லா தான் தேவை. இப்போ மிக்சரை ஃபுல்லா நீங்க என்ன நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு தெரியாம இதை எடுத்துட்டு மறுபடியும் அதை கொண்டு போய் அங்க இருந்து மறுபடியும் எடுப்போம். அப்படி செய்யாம நமக்கு என்ன தேவையோ அதை விட்டுறணும். மிச்சம் எல்லாத்தையும் இங்க தொட்டு அப்படியே மொத்தமா எடுத்து கட்டுன்னு காட்டும். இந்த இடத்துல கட் பண்ணிட்டோம்னா இது மட்டும் அங்க இருக்கும், மிச்சம் எல்லாம் நம்மகிட்ட சேவ்ல இருக்கும். அப்ப நம்ம அதை மட்டும் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் வச்சிடணும். என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன செய்யணும்னா டெக்ஸ்ட்டை மட்டும் தனியா பிரிக்கணும். நான் கொண்டு வந்தேன்ல 10 டெக்ஸ்ட் இருந்துச்சுல தனித்தனியா வரியா, அதை தனித்தனியா பிரிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்படி செஞ்சிருங்க. இதை வந்து நான் என்ன செய்வேன், எப்பயும் டெக்ஸ்ட்டை தனியா பிரிக்கும், மொத்தமா அப்படி தனித்தனியா பிரிச்சு அப்படி இல்லாம இதை ஃபர்ஸ்ட் சரி பண்ணிட்டு பண்ணுவேன். ஆனா நம்ம எப்படி பண்ணலாம்னா தனித்தனியா முதல் டெக்ஸ்ட்டை பிரிச்சுப்போம். இப்ப இதே இடத்துல இன்னொரு நியூ டெக்ஸ்ட் கொடுக்கணுமா அப்படின்றது இல்லை. என்ன செய்யலாம்னா இந்த பிஸ்மில்லான்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, இதுக்கு கீழே காப்பின்னு ஒண்ணு இருக்கும். காப்பி கொடுத்துட்டோம்னா மறுபடியும் அதே வரும். அதை 2 தடவை கிளிக் பண்ணி மறுபடியும் இது பண்ணி பேஸ்ட்னு காட்டும். பேஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் அது வந்துடும். நம்ம அப்போதை பண்ண மாதிரியே எது நமக்கு வேணும் அதை மட்டும் விட்டுறணும். அதை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் இப்போ பாருங்க, நம்ம டெக்ஸ்ட்ல இருந்து காப்பி பண்ணி இமேஜ்ல இருந்து டெக்ஸ்டா மாற்றும் பொழுது ஜமாத் உலமான்னு இருந்தது. இங்க பாருங்க ஜும்மா அத்துல் உலமான்னு மாறி இருக்கு. இப்ப சில நேரத்துல வந்து இந்த மாதிரி மாறும். அப்ப நம்ம வந்து அதை மாடிஃபை பண்ணிக்கணும். பாத்தியாச்சு. இப்போ நமக்கு இது வரைக்கும் தேவை, ஒத்தக்கடை வட்டார ஜமாத்துலமா வரைக்கும் தேவைன்னா மே மாத ஆலோசனை கூட்டத்துல இருந்து ஃபுல்லா மறுபடியும் அப்போ சொன்ன மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு எனக்குள்ள இப்படி நீங்க பார்க்கும் பொழுது இப்படி வந்து நிற்கும். உங்களுக்கு ஓகேனா பண்ணிக்கலாம், இந்த இடத்துல அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது என்ன, அதே காப்பி பண்ணி நம்ம அப்பதான் பண்ண மாதிரியே அதை அப்படியே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி
இது இன்னும் நமக்கு என்ன தேவை, மே மாசம் ஆலோசனை கூட்டம், அதை மட்டும் நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணணும். இது நான் சொல்றதுனால லேட் ஆகுது, செஞ்சோம்னா ஈஸியா அதை வந்துடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் தான் நம்ம செய்ய முடியும். இல்லைன்னா என்னடா போட்டுக்கிட்டு நம்ம 10 ரூபா கொடுத்து 150 ரூபா கொடுத்து பண்ணி விட்டு போயிடலாம் அப்படின்னு அதை சொல்லிடுவாங்க. அதான் விஷயம். இந்த வரேன் அது சொன்னார், அஜர் சொன்னார் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம எப்படி டீல் பண்றது அப்படின்றது. இது போதுங்களா? சரி, ஓகே, இவ்வளவுதான். இதை வந்து நம்ம டெக்ஸ்ட் எடுத்து வேற ஒரு டெக்ஸ்ட் மாற்றணும். இப்போ ஆக்சுவலி நான் இதை புதுசாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதனால எனக்கு தமிழ் டெக்ஸ்ட் கிடையாது. நான் இதையும் சொல்லி கொடுத்துறேன் பேசாம. இப்போ நம்மள்கிட்ட தமிழ் டெக்ஸ்ட் என்னங்க, இங்கே வந்து ஃபாண்ட்னு இருக்கா, இது டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஃபாண்டுகள். டிஃபால்ட்டானா இதுல ஏற்கனவே இன்பில்டாவே இருக்கக்கூடிய ஃபாண்ட்ஸ். இப்போ நமக்கு தமிழ் தானே, இது தமிழ் டெக்ஸ்ட் இருந்தாதான் நம்ம தமிழ் ஃபாண்டே மாற்ற முடியும். தமிழ் ஃபாண்ட் இருந்தால் மாற்ற முடியும். இப்போ தமிழ் ஃபாண்டே என்கிட்ட இல்லை. இப்போ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம கூகுள் குரோம்ல எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது, அதை எப்படி இதுக்குள்ள சேர்க்கிறது, அதையும் இப்போ நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரே ஒரு ஃபாண்ட் மட்டும் டவுன்லோட் பண்ணி சேர்த்துருவோம். குரோமுக்குள்ள போயிருங்க. இதுக்கு என்ன போடணும்னா, தமிழ் ஃபாண்டு போட்டு TTF, இது ரொம்ப முக்கியம். இந்த ஃபைல் நேம் என்னன்னா TTF. நம்ம TTF இருக்காப்லையே, அவரை கூட வச்சுக்கோம். TTF ஃபைல் தான் இதுக்கு செட் ஆகும். போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது இருக்கா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன இருக்கோ அதை கிளிக் பண்ணிருங்க. இந்த டவுன்லோட் காட்டுது பாத்தீங்களா, இதை நான் டவுன்லோட் பண்றேன். இதையும் என்னமா நான் இன்னொரு வழி கூட சொல்லி தரேன். இப்போ நம்ம இந்த மாதிரி போறதுக்கு பதிலா இன்னொரு வழி இருக்குது. என்னன்னா, நீங்க யூடியூப் இருக்கு பாத்தீங்களா, யூடியூப்ல போனீங்கன்னா அவங்களே வந்து பிக்சல் லேபுக்கு தகுந்த தமிழ் ஃபாண்ட்னு போட்டீங்கன்னா அதுக்கு கீழே அவங்களே ஒரு தனியா ஒரு பெரிய ஒரு ஃபைல் வச்சிருப்பாங்க. அந்த ஃபைலை கொண்டு வந்து இப்போ நான் வந்து TTF வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணிட்டேன். 2 3 4 ஒரு 4 ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதை நான் எப்படி வந்து இந்த ஆப்புக்குள்ள கொண்டு வர்றது, நான் சொல்றது புரியல. முத வந்து நான் டவுன்லோட் பண்ண இந்த இது வந்து எங்க இருக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். மை ஃபைல்ஸ் அதுக்குள்ள போயாச்சு. உங்களுக்கு வந்து எங்கன்னு காட்டலைன்னா இந்த சர்ச் கொடுத்து நம்ம ஃபைல் வந்து TTF தான், அதை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேபி வரும். TTF ஃபைல் வந்துச்சு பாத்தீங்களா, 4 ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 ஏற்கனவே இந்த ஃபைல் டவுன்லோட் ஆனதும் இருக்கு. இப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, இதை வந்து தனியா ஒரு மூவ் பண்ண போறேன். மூவ் இருக்கு பாருங்க, மூவ் பண்ணணும். ஏன்னா நமக்கு தெரியணும் எங்க வச்சிருக்கோம்னு தெரியணும். அப்போ ஆல் ஃபைல்ஸ் அதுல போயிட்டு தனியா நான் வந்து FONT ஃபாண்ட்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும். அப்பதான் எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம ஃபாண்ட் தான் வைக்க போறோம். அதனால அந்த ஃபாண்ட் இந்த ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதுக்குள்ள நான் என்ன செய்ய போறேன், மூவ் பண்ண போறேன். மூவ் ஹியர் இருக்கா கொடுத்துட்டோம்னா அது 4 ஃபாண்ட் மூவ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையானது இந்த பிக்சல் லேபுக்குள்ள போயிடணும். மை ஃபாண்டுக்குள்ள என்ன இருக்குது, ஒண்ணுமே இல்லை. நம்ம இங்கனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இருக்கு பாரு, இதை கிளிக் பண்ணணும். ஏன்னா இதுதான் அந்த TTF ஃபைலை வந்து சேர்க்கிறதுடைய விஷயம். கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளை டைரக்டா கொண்டு போய் எங்காச்சும் போய் விடும். நம்ம நேரா கொண்டு போய் நம்ம ஃபைலுக்குள்ள போய் நம்ம எங்க வச்சோம், ஃபாண்ட்னு வச்சோமா, ஃபாண்ட்ஸுக்குள்ள போயாச்சு. போய் தமிழ் ஃபாண்ட்ஸ் என்ற ஏற்கனவே இருக்கு, அதனால வந்து இங்க இருக்கு பாருங்க. 1 2 3 செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு இது வந்துருச்சு.
இப்போ நான் இதை அமுக்கும் போது இங்க பாருங்க வேற மாதிரி மாறிடுச்சு. இது இங்க 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 பாருங்க, நீங்க இதுல பார்த்தா தெரியும் இந்த 4 ஃபாண்ட் எப்படி இருக்குது, இது எப்படி இருக்கு. இது 4ல இது நல்லா இருக்கு, இதுதான் நல்லா இருக்கு இல்லையா? அவ்வளவுதான், இப்படி மாறிடும். இதுக்கு நம்ம வேற கலர் கொடுக்கணுமா, கலர்ஸ் இருக்கும். இங்க கலர் இருக்கு பாருங்க, இந்த கலர் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம கலர் மாறும். கலர் மாறும். இப்போ நம்ம இது வச்சாச்சு. இதுக்கு அடுத்து பேக்ரவுண்ட் கொடுக்கணும். இதுக்கு பேக்ரவுண்ட் கொடுக்கணும். தகுந்த கலர் எப்படின்னா எப்பயுமே ரெட்டுக்கு பச்சை கலர் நல்லா இருக்கும், அல்லது லைட் எப்பயுமே டார்க் கலர் நமக்கு வந்து டெக்ஸ்ட் இருக்குன்னா பின்னாடி லைட் கலர் கூட தான் எடுத்து கொடுக்கும். அதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அது மாதிரி தகுந்த மாதிரி ஒரு கலரை கொடுத்து நம்ம என்ன செய்யலாம் பண்ணலாம். இப்போ பேக்ரவுண்ட் 2 விதமா கொடுக்கலாம். ஒண்ணு ஏற்கனவே பேக்ரவுண்டு நீங்க ஒண்ணு இருக்கும், இங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணி கொடுக்கலாம். புரியல இருக்கும் அவ்வளவுதான். அப்போ இந்த மாதிரி வந்து இன்ஷா அல்லாஹ் கிரியேட் பண்ணிக்கோ.